ஷர்மபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகிலேருந்து எல்லோரும் வந்து விளக்கேற்றி பார்க்குறாங்க. ஏற்றவே முடியல. அப்போன்னு பார்த்து நம்ம வைகுண்டம் வந்து கடுப்பாயிட்டாங்க. எதனால தெரியுமா வந்து விளக்கு ஏற்ற முடியல. சூடாமணி என்ன சொல்ல வரா தெரியுமா? சவுந்தரபாண்டியை பத்திரமா வந்து அமுச்சு வைங்கடா. அப்படி வச்சா மட்டும்தான் என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக பட்டமாகிடுது. ஒத்துமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்பா சும்மானு இருக்கியாப்பா, இருக்கிற பிரச்சனை போதாதா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் பேசாமல் இருண்ணே அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியம் இது எல்லாம் என்னோட ஆசை இல்லை, சுடாமணியோட ஆசை. அந்த ஆசையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசுகிறாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரத்னா வந்து சந்தானத்துக்கிட்ட சூப்பராக வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. நான் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு 1 ஹவரில் வந்துடுறேன் சித்தப்பா, நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஆட்டோவில் ஏறி வரப்போ, என்னடி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா? இல்லை, அம்மாவுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து நான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேங்கிற மாதிரி சண்முகலேருந்து எல்லோரும் வந்து நார்மலாக தான் பேசுகிறாங்க. இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் ரத்னா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி சட்டுப்பட்டுன்னு வந்து விளக்கேற்றினோன்னா விளக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருது. சூடாமணிக்கு ரத்னாவை தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசைப்பட்டிருக்கா போல இருக்குது. அதனால் ஆசீர்வாதம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது, அந்த இடத்துல வெங்கடேஷ் வந்து நிற்கிறாங்க. ரிசப்ஷன் இருக்கிற இடத்துக்கு வாங்க, நம்ம மண்டபத்துக்கு போகலாம். பொண்ணு இல்லாமல் போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சந்தானம் வந்து சொல்கிறாங்க நக்கலா. என்னது பொண்ணு இல்லையா? ஆமாம், எப்போதும் போல் அம்மா ஞாபகம் வந்திருக்கும், அந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம்னு போயிட்டாயா? நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு காலில் உழுவாத குறையாக வந்து பொண்ணை எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்பிச்சி வைங்கிற மாதிரி கெஞ்சணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து கருணை காட்டுவாங்க. ஒவ்வொரு வாட்டி கெஞ்சி கூத்தாடணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பெரியவங்களாம் வந்து பேசுனாங்க. சந்தானம் பேச்சு கேட்டுட்டு ரத்னாவையும் நம்ம வெங்கடேஷையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து வெங்கடேஷ் வந்து கடுப்பாயிட்டாப்புல. அம்மா பொறுத்து போனால் என்னம்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா முத்துப்பாண்டி வந்து என்ன அடித்தான். ரத்னாவை லவ் பண்ணுவியா, கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பியான்னு சொல்லி தூக்கி போட்டே மிதிச்சான். சரி, அங்கேருந்து வெளில வந்தா ஏன் தங்கச்சியை யாரை கேட்டுறா வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பக்கம் சண்முகம் வந்து என்ன அடித்தான். எல்லாரும் மீறியும் வந்து நான் அடி உதையெல்லாம் வாங்கி ரத்னாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா எதுக்கு? எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் காதலுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் கடைசியில் ரத்னா என் பேச்சை கேட்காம அவன் மாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கா. இதை என்னால் கொஞ்சம் கூட வந்து ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் வெங்கடேஷோட அப்பா அம்மாவும் இது மாதிரிலாம் பண்ணாத, என்னப்பா பண்ணியிருப்பா, அதிகபட்சம் விளக்கு ஏற்றணும்னு போயிருப்பா, அது பொண்ணாக இருந்து செய்ய வேண்டிய கடமை தானே, உன் மாமியாருக்கு தானேப்பா, விடுப்பா. அம்மா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் விட்டு கொடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட கல்யாணம்லாம் எனக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறாங்க. நம்ம வெங்கடேஷ் சூழ்நிலையே புரிஞ்சிக்காம ஒரு பக்கம் அப்படி சொல்கிறா, நீ எல்லாம் வந்து அவள் தலையில் அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருந்தாதான் இது மாதிரிலாம் வந்து நல்லது நடக்குங்கிற மாதிரி பேசும்போது, இல்லை பாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு அவள் எனக்கு தேவையில்லை. மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து நடக்காது, அங்கே வரவங்க எல்லாரையும் வந்து போங்க ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிவிடுங்க. இது நமக்கு அசிங்கம்தான். இந்த அசிங்கம் யாரால் ஏற்பட்டுச்சு? ரத்தனானாலையும் அவங்க குடும்பத்தினாலையும் தானே ஏற்பட்டுச்சு. இது அவங்க காலத்துக்கு மறக்கக்கூடாது. ஏய் என்னடா பழி வாங்குறதுக்கு தான் நேரமா? இன்னமும் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய நேரம் நிறையாவே இருக்குது. நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ரத்னா அங்கேருந்து வரப்போகிறா, இல்லாட்டி நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சண்முகம் இவ்வளோ நேரம் நம்ம தங்கச்சி வச்சு பேசிகிட்டு இருந்தாலாம் ரொம்ப தப்பு. ரத்னாவை அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எடுத்தோன்னு ரிசப்ஷனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் ரத்னா வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. நான் அவங்க எல்லாரையும் விட்டு பிரியர் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டி அங்கே மாலையும் கழுத்துமா வந்து மாப்பிள்ளை போய் தனியாக நின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்க போதே, வாடி முதல்ல அங்கே போகலாங்கிற மாதிரி அங்கே இடத்துல எல்லாரும் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வந்து வராங்க ஆட்டோலேருந்து இறங்கி. வாங்க மாப்பிள்ளை, என்ன இந்த பக்கம் வாங்க, வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க. இன்றைக்கி எங்களோட ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா? அதுவும் ரிசப்ஷன், வரவேற்புனா என்ன? 2 பேரும் சேர்ந்து நின்று தானே ஸ்டேஜில் வந்து நிற்கணும். நான் மட்டும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னா பார்க்குறவங்களாம் என்னை என்னென்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் தவிக்கிறாங்க நம்ம ரத்னா. இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நீ யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது சொல்லிட்டு வந்திருக்கணும். எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னியா, இல்லை என்கிட்டையாவது சொன்னியா? நான் எப்போ பார்த்தாலும் வந்து உனக்காக தன்மையாக வந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்க? ஆரம்பத்தில் இது நடந்ததெல்லாம் சொல்லிட்டா
நீ தான் முக்கியம், உன்னோட காதல் தான் வந்து எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட அடி வாங்கியாச்சு, உங்கள் அண்ணன்கிட்ட அடி வாங்கியாச்சு. அப்படி அடி வாங்கி மிதி வாங்கி நம்மளோட அன்பு பாசத்தை ஜெயிக்க வைக்கணும்னு தான் பார்த்தேன். கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. வெங்கடேஷ், மாப்பிள்ளை கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க, முதல்ல நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் இன்னைக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறேன். நம்ம காதலுக்காக தானே இவ்வளவு நான் மிதி வாங்கி அடி வாங்கி எல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் என்னை யாரும் 10 பைசா கூட மதிக்கலைல்ல. நீ ஆகுனா இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கியே, என்ன மதிக்கிறதில்ல. உங்கள் அம்மா குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? அந்த ஃபங்க்ஷனே வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ கிளம்புனா கூட மண்டபத்துக்கு சரியான நேரத்தில் வந்து போகலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீ இடக்கு முடக்கா பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்ப. இதுக்கெல்லாம் நான் வந்து பொறுப்பாக இருக்க முடியாது. நான் இங்கேருந்து போகிறேன், நீ ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. வெங்கடேஷ், அப்படிலாம் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு வாட்டி கஷ்டப்படுறதுக்கு இப்பயே வந்து கை கழுவிடலாம் அப்படின்னு கேவலமாக வந்து சொல்கிறாங்க வெங்கடேஷ். போகிறப்ப சித்தப்பாட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து முக்கியமான விஷயத்துக்காக வந்து போகிறோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நான் வந்துடுறேன். நான் வந்து எங்கள் அம்மா ஃபங்க்ஷனில் வந்து விளக்கேற்றணுன்னு எங்கள் அம்மா ஆசைப்படுவாங்க. அதை விளக்கேற்றி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு டக்கு புக்குன்னு வந்துடுறேன். நீங்கள் வெங்கடேஷ்கிட்டையும் அத்தை மாமாக்கிட்டையும் சொல்லிடுறீங்களான்னு தான் சொன்னேன். என்னப்பா இந்த பொண்ணு இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கு? இந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறுறது தான் நான் பார்த்தேன். அதனால தான் வந்து நம்ம சொந்தக்காரங்கள்ட்டலாம் வந்து சொன்னப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பொண்ணு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா. என்னம்மா அநியாயத்துக்கு இப்படியெல்லாம் வந்து போய் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த இடத்துல சந்தானம் வந்து ரொம்ப போய் சொல்லிகிட்டு இருக்காப்புல. ரத்னா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வெங்கடேஷும் வந்து செமையாக வந்து சண்டை போடுறாங்க. இனிமேட் நீ அந்த வீட்டுக்கு வரவே வேணாம், ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம். நீ எப்போதும் வந்து உனக்கு உங்கள் அம்மா பெருசு, இந்த குடும்பம் தானே பெருசு, இங்கேயே இருந்துக்கங்கிற மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சிக்காம வெங்கடேஷ் வந்து பேசுகிறது ரத்னா மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சண்முகமும் பரணியும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறாங்கன்னு.